எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு குட்டி வீடியோ. ஏன்டா இதெல்லாம் உட்காந்து நீ சொல்லிகிட்டு இருக்க, என்ன பிள்ளை உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு என்ன மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்க பிள்ளைங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். என்ன வேலை கிடந்தாலும் சரி, டைமுக்கு சாப்பிட்ருங்க. என்ன வேலை கிடந்தாலும் 3 வேளையுமே பழைய சோறாக இருந்தால் கூட பரவாயில்ல, டைமுக்கு சாப்பிட்ருங்க. நமக்கு சாப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு 38 வயசு கழிச்சு இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு சாப்பாடுனா எவ்வளோ முக்கியங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏன் நான் இப்படி சொல்கிறேன், சாப்பாடை பற்றி நினை பெருசாக சொல்லி கிழிக்க போகிறேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லலை, என்ன மாதிரி மிடில் கிளாஸாக 24 மணி நேரம் வேலை வேலை வேலைன்னு உழைச்சிட்டே இருக்கீங்கள்ல, அவங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் வேலை 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 பார்த்துட்டே இருப்பேன். நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன் 2 குழந்தைய பெற்றுக்கிட்டேன், எதுக்காக ஓடுறேன்னு இது எனக்கே தெரியாது. ஆக மொத்தம் நான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன், வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு ரெஸ்ட்டு கிடச்சிச்சின்னா நான் வாழ்கிற வாழ்க்கையில் அது எனக்கு பெரிய விஷயம். அதை தாண்டி நான் வந்து ஓடிட்டே இருப்பேன், வேலை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா, இந்த ஒரு வாரமாக வந்து சுத்தமாக பேக் பெயின், எதுவுமே பண்ண முடியலை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் என்ன நினச்சிக்குவேன்னா, நம்ம வேலையும் பார்த்துட்டு மாடு பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்படி வந்து வலி வருதோ அப்படின்னு நினச்சி நான் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுட்டு லோக்கலில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஊசியை போட்டுப்பேன். அந்த மாத்திரை இருக்க தொட்டிக்கும் அந்த ஊசியோட எஃபெக்ட் இருக்க தொட்டிக்கும் எனக்கு வலி போயிடும். திரும்ப அந்த வலி வந்த உடனே திரும்ப அதே மாதிரி நான் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுருவேன். இதுதான் நான் செஞ்ச முதல் தப்பு. இப்போது இந்த பிரச்சனை அப்படியே ஓடிட்டே ஒரு 6-7 வருஷம் அப்படியே ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேக் பெயின் வந்து சென்றா முதுகெலும்பு வந்து 10 நிமிஷம் கூட என்னால் கண்டினியூவாக உட்காரவே முடியலை. வலி உயிர் போகிற அளவுக்கு வந்துருச்சு. நானும் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டேன், லோக்கலில் ஊசி போட்டு பார்த்தேன், ஒன்றுமே சரியாக வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலூருக்கு கிளம்பியாச்சு. மேலூருக்கு கிளம்பின உடனே அவங்க அங்கே போனோடனே அப்படி சூழ்நிலைன்னு சொன்னோன்னே எக்ஸ்ரே போட்டோம். எக்ஸ்ரே போட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லாமான்னு தெரியல, எக்ஸ்ரே போட்டோம். எக்ஸ்ரே போட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க என்னென்னா, அம்மா உங்களுக்கு வந்து சென்ற முதுகெலும்பு வந்து பேக் அந்த சவ்வோட இதுவே பிஞ்சிருச்சு. அந்த சவ்வோட இதுவே வந்து உங்களுக்கு பிஞ்சிருச்சு. எப்படி இவ்வளோ வலியை பொறுத்துக்கிட்டீங்க, எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் ஓடிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ஊசி போடுவேன், இந்த மாதிரி மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுவேன், நான் வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் சொன்னார், உயிர் வேணும்ல, நீ வேலை பார்க்குறதுக்கு உயிர் உனக்கு வேணுமா வேணாமா, இந்த உடம்பு இந்த கண்டிஷனில் கொண்டு வந்து நீ வச்சுருக்காமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னா, நீங்கள் சர்ஜரிக்கு தயாராகலாம், நீங்கள் ஆப்ரேஷனுக்கு தயாராகலாம், அந்தளவுக்கு இந்த உடம்பை கொண்டு வந்துட்டீங்க, பேக் பெயின் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில். சொல்லிவிட்டு அதோட ஒரு வாரத்துக்கு டேப்லெட் மருந்து மாத்திரை எல்லாமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்து சர்ஜரி பண்ணிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நான் பண்ணுன்னா எனக்கு வந்து மாடு தான் வாழ்வாதாரம், என்னை பார்க்கவும் ஆள் இல்லை, அவங்கள பார்க்கவும் ஆள் கிடையாது, என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டேன். இல்லைம்மா, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களோட உடம்பு கண்டிஷன் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, சர்ஜரி பண்ணால் இருக்கிற காலமாவது நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாமே தவிர இல்லை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த சவ்வோட அழுத்தத்தை தாண்டி அதோட வீக்கத்தை தாண்டி 3வது ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு தாண்டி 2வது ஸ்டேஜ் தாண்டி 3வது ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ சாப்பிடுங்க, டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், கவலை ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கம் வைங்க, உங்களுக்குன்னு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு கொடுங்க, ஒரு 1 ஹவர் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு
பயம் வந்துருச்சு எனக்குள்ள. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாப்பா நீ என்ன பண்ணு, சித்த மருத்துவத்தை போய் பாரு. சித்த மருத்துவத்தில் போனால் ஒருவேளை இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் மேலூருக்குள்ள வந்து நான் ஜிஹெச்கே போயிட்டேன். அங்கே அட்ரஸ் கேட்டு அவங்க சித்த மருத்துவத்துக்கு என்னை சொல்லியிருந்தாங்க. 2 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் சித்த மருத்துவத்தில் பார்க்கையில அவங்க சொன்னாங்க, ஆமாம்மா இந்த எக்ஸ்ரே பிரகாரம் உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும், அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் வந்து 20 நாளைக்கு நான் டேப்லெட் மருந்து மாத்திரை எழுதி தரேன். சின்ன சின்ன யோகா பயிற்சி மாதிரி உங்களுக்கு வந்து செய்யுங்க. செஞ்சால் தான் உங்களுக்கு சரியாக வரும். சாப்பாடில் வந்து நீங்கள் நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கோங்க, புரதச்சத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கே உங்கள் உடம்பு வந்து தயாராக இல்லை, அந்தளவுக்கு வந்து உங்கள் உடம்பே அப்போ அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சித்த மருத்துவத்தில் நமக்கு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அங்கே சில விஷயங்கள் சொன்னாங்க. அந்த பூண்டு பால், தேங்காய், அதெல்லாம் நிறையா வகைகள் வந்து நம்மளை எடுத்து கூட நான் பேசுகிறேன். ஆனால் என்னால் உட்காந்து பேச முடியல. அந்த 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 அளவுக்கு வந்து எனக்கு வலி இருக்குது, பேக் பெயின் வலி. நல்லா சாப்பிடுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன மாதிரி உழைக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். புருஷன் அடிக்கிறானா திட்டுறானா கொஞ்சம் நேரம், நான் எல்லா ஆம்பளைங்களையும் சொல்லலை, குடிக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். என்னை சார்ந்து என்னோடய வாழ்க்கையை சார்ந்து தான் நான் சொல்கிறேன். என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், கஞ்சியை குடிச்சிருங்க. கஞ்சி கூடி என்ன சொல்கிறதுனா, நம்ம குடிக்கிற கஞ்சி தான் காணாமல் போயிடுதே. குடிக்கிற கஞ்சி தான் நம்ம கவலை, அந்த ஒரு இது அப்படியே காணாமல் போயிடுதில்ல. அதனால் அந்த நம்மளோட என்ன நடந்தாலும் நமக்கு சாப்பாடு முக்கியங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பெருசாக உயிர் வாழணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணுங்கிறதெல்லாம் ஆசையே கிடையவே கிடையாதுங்க. என் பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுக்கணும். அது ஏன்னே தெரியல. எனக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய போராடியிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதை தான் சொல்கிறேன்ல, என் குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் என் மாட்டுக்காக கூட நான் 100க்கு 80% ஓடுனேன். நான் என்னை 10% கூட என்ன நான் பார்த்துக்கல, என்னை நான் பார்த்துக்கவே இல்லை. அது என்னன்னே எனக்கே தெரியல. ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 1000 ரூபா இருந்தால் அந்த பிள்ளைக்கு அதை பண்ணிக்கலாமே, இந்த பிள்ளைக்கு இதை பண்ணிக்கலாமே, இதை செஞ்சிடலாமே, அதை இப்படி தான் ஒரு இதுவே இருந்துச்சே தவிர என் சாப்பாட்டில் வந்து நான் கவனம் செலுத்தவே இல்லை. ஏதோ இருக்குது. இப்போ காப்படியே அரிசி போட்டேன்னா 3 நேரம் சரியாக போச்சு. காப்படியோட கம்மியாக போடுவேன், 3 டைம் சரியாக போச்சு. அது நைட்டுக்கு என்ன பண்ணுறது, வந்து பார்க்குறது, சாப்பாடு இருந்தால் பார்க்குறது, சாப்பாடு இல்லையா போடு டீயை போட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிறது. இப்படி தான். என்னை மெயினாக டீயே நீங்கள் குடிக்காதேன்னுட்டாங்க. டீ குடிக்காதீங்க, பாலை காய வச்சு பாலாக குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 20 நாளைக்குள்ள டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நிலவரம் எப்படி என்னான்றது வந்து நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதுக்காக அந்த வீடியோ நான் என்ன போடுறேன்னா, குடும்பம்னு ஓடுறீங்க, நம்மளுக்கு நம்ம கொஞ்சமாவது பார்த்துக்கணும். அதில் யூடியூப்பில் கூட நான் ஒரு வரிகள் அழகாக கேள்விப்பட்டேன். உன்னை நீ சிதைத்து கொண்டால் உனக்கு முன் உன் கனவு சிதைந்து விடும்னு சொல்லி ஒரு வீடியோலாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம பார்த்துக்கணுங்கிறதுக்கு அதுதான் சொல்கிறேன். 38 வயசு கழித்து நம்ம சாப்பாட்டில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்காங்கிறது 38 வயசு கழித்து தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக சித்த மருத்துவத்தை பார்த்தது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்குது, ஓகே நீங்கள் இந்த இதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்ன கவலை, என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒன்றாலும் ஒரு நாளைக்கு கூட நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. அப்படி ஒரு கால சூழ்நிலைகளில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு இந்த சொல்லுவாங்கள்ல, ஒன்றுமே இல்லாதவங்க கூட வாழ்ந்துடலாம், எல்லாம் இருக்கவங்களும் வாழ்ந்துடலாம். இந்த மிடில் கிளாஸ் மாதிரி சிக்கிக்கிறோம் பார்த்தீங்களா, வாழவும் முடியாமல், இந்த வாழ்க்கையை விட்டு வெளியிலையும் போக முடியாமல், ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல், அந்த லிஸ்ட்டு நான் வந்து. அதனால் அப்படியே எனக்கு என்ன இப்போதைக்கு நான் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நம்ம கொஞ்சம் கடை வச்சுருக்கோம். கடை இருந்தாலும் கூட ஒரு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் வளர்த்த மாடுகளை விற்றுட்டு கூட அந்த கடனை சரி பண்ணிடுவேன் என் பிள்ளைங்கள. ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்றுனா, என் பிள்ளைங்களுக்கு கல்வி இல்லை, படிக்க வைக்க மாட்டாங்க, அவங்களோட கல்வி கண்டிப்பாக பாதிச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை மட்டும் எனக்கு. அந்த நீங்கள் சிசேரியன் தயாராகுங்க, ஆப்ரேஷன் தயாராகுங்கன்னு சொல்லையில் எனக்கு வந்தது, பிள்ளைங்களோட படிப்பு என்ன பண்ணுறது இப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு மனசில் ஒரு கஷ்டமாக ஓடிச்சு. ஏன்னா யாருமே இல்லை, பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது. அதுதான் ஒரு மனக்கவலையை தவிர வேறு ஒன்றும் எனக்கு வேறு கவலை. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுலாம் அந்த ஒரு கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் பிள்ளைங்கள என்ன கல்வி என்ன பண்ணுறது அப்படி ஏன் எனக்கு இந்த அவ்வளோ ஒரு இதுன்னு தெரியல. எப்படியாவது பிள்ளைங்கள படிக்க வச்சிடணும், எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு நான் நிறைய 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 எண்ணிலடங்கா கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எண்ணிலடங்கா கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால வந்து தயவு செஞ்சு என்ன மாதிரி உழைக்கிற பிள்ளைங்க சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க. கஞ்சியாகவே இருந்தாலும் மோரை ஊற்றி டயத்துக்கு சாப்பிட்ருங்க. சாப்பிடணும். சாப்பிட்லன்னா நம்மளால் ஒன்றுமே இயங்க முடியாதுங்க. எனக்கு முதல்ல லேட்டாக வலிச்சது. ஒரு வாரமாக என்னால் பொறுக்கவே முடியல. நம்ம டெலிவரி அந்த அந்த வலியை கூட தாங்கிடலாம் போல். பேக் பெயின் வலி தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியேறி போனேனே. எப்படியாவது நம்ம பார்த்துடலாம், பார்த்தா தான் கதையாகும் போல் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்ஜரிக்கு தயாராகலாம், அந்தளவுக்கு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அதில் மெயின் ரீசன் என்னென்னா அந்த லோ பிபி வேறு 3 வருஷமாக என்னை உசுரை வாங்குது. எல்லாருக்கும் டென்ஷன் ஆனால் ப்ரெஷர் கூடுன்னு சொல்லுவோம்ல. எனக்கு டென்ஷன் ஆனால் ப்ரெஷர் வந்து டவுன் ஆயிரும். ரொம்ப டென்ஷன் எடுத்துகிட்டேன்னா என்ன ஆகும்னா எனக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வரும்போது மயக்கம் வருதா தூக்கம் வருதா அப்படி எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. அது ஏன்னு எனக்கே தெரில. அதை அப்படியே கண்ணை கட்டிட்டு வரும்போது நான் என்ன செய்வேன்னா சுதாரித்து ஒரு துண்டை விரிச்சிட்டு அவனே படுத்துருவேன். எங்கே இருக்கிறோன்னு அவனை படுத்துக்குவேன் நான். இல்லைன்னா என்னை கொண்டு போய் தள்ளிடும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த 3 வருஷமாகவே இந்த லோ பிபியை சரி பண்ணவே என்னால் முடியலை. அதனால் சித்த மருத்துவத்தில் அப்படி தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சிசேரியன் பண்ணுறதுக்கே உங்கள் உடம்பு ஹெல்த்தே நல்லா இல்லைம்மா, எப்படிம்மா சிசேரியனுக்கு நீங்கள் தயாராவீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பே சரியில்லை, நீங்கள் அந்தளவுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் தயவு செஞ்சு நம்மளோட என்ன மாதிரி வாழ்கிற பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி உழைக்கிற பிள்ளைங்களுக்கு, என்ன மாதிரி விவசாயம் சார்ந்து ஆடு மாடுன்னு பார்க்குற பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நீங்கள் உங்களுக்காக பார்த்துக்கணும். குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதில் 1% நம்மளோட உடம்பையும் நம்மளோட இதை வந்து நம்ம பார்த்துக்கிறணும். ஏன்னா நான் 38 வயசில் உழைச்சி உக்காந்துட்டேன். அதெல்லாம் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு சொந்தங்க பந்தம் அப்படிலாம் யாரும் கிடையாது. எனக்கு நான் பிள்ளைங்க, அவ்வளோதான். பிள்ளைங்க எனக்காக நான் சொல்ல மாட்டேன், பிள்ளைங்களுக்காக நான் அவங்க வந்து ஏதோ இந்த பூமிக்கு என்னால் வரப்பட்டாங்க. நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யணும். நான் அப்போலேருந்து இப்போ வரையுமே நான் கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிப்பேன். என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் அதை எனக்கு கொடு, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துறாத, எனக்கு கொடு அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டிப்பேன். அதனால தான் சொல்கிறேன், நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப 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 முக்கியம். கன்சீவாக சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க, கன்சீவாக இருக்கையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பாடு எடுத்து அந்த சத்தான ஐட்டங்கள் சரி, டேப்லெட் மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் அது. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட பேக் பெயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் வந்து நல்லா சாப்பாடு எடுத்துக்கணுமா, நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்மலாம் கன்சீவாக இருக்கலாம் அப்படி ஒன்றும் சாப்பிடலை, எதுவும் சாப்பிடலை, அந்த ஒரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் ஏதோ அந்த நம்ம என் உடம்புல தாய்ப்பால் கொடுத்தது, எங்கள் அம்மா தாய்ப்பால் கொடுத்தது என்னமோ தெரில, அந்த ஓரளவு அதோட தெம்புகள் இருந்து 2 குழந்தைக்கு தாயாகி அவங்கள இப்போ என் மகன் 9th படிக்கிறேன், பாப்பா 7th படிக்குது. இவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன் போல். அவ்வளோதான், நான் ஓடிட்டேன். என் உடம்பு அம்மா போதும்மா நிப்பாட்டு, இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போது என் உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்க துவங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் நிறைய சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இந்த இதை வந்து நான் பதிவிடணும்னு நினச்சேன், பதிவிட்டுட்டேன்டா. தயவு செஞ்சு தங்க பிள்ளைங்களா உழைக்கிறவங்க சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க. சாப்பாடு நமக்கு ரொம்ப 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 முக்கியம். முடிஞ்ச வரையிலையும் வாரத்தில் ஒரு நாளாவது சிக்கன் மட்டன் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் உழைக்க முடியும். நான் அப்படி எதுவுமே எடுத்துக்காதனால தான் இன்றைக்கி இப்படி உட்காந்துட்ருக்கேன். சரி, ஓகே, ஒரு குட்டி வீடியோ போடலான்னு போட்டேன். தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க.